தான் வந்து இந்த கிராமிய நாடக கலைக்கு தான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. பிரதர் வந்து சூப்பராக அதை அப்லோட் பண்ணுறாரு யூடியூப்பில். நானும் ரொம்ப பிடிக்கும் அந்த நாடகம்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய. அதுவும் வெல்கம் ஏழுமலை சேனல் தான் அப்படின்னு நான் பார்த்தேன். சூப்பராக அப்லோட் பண்ணி போட்டுருக்காரு. அதனால் வந்து வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம நாடக கலைக்கும் சப்போர்ட் பண்ணணும். வழங்கக்கூடிய இதை வாழாமல் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இதை என்னை பாராட்டி ரூபாய் 1 கொடுக்கணும். சுவே செய்யும் மகாராஜா பேஜையா ஆனாபுரத்தை சேர்ந்த இதை திக்கு அழைக்கக்கூடிய அன்பர் என்பவர் வீரா என்ற சொல்லக்கூடிய ஆரியர் அண்ணா பின்னாலே பாராட்டி ரூபாய் 100 அளித்துள்ளார். அந்த குடும்பத்தின் வீர சுவாத்துறை இருந்து அருளை பாலிக்க அப்படி பார்த்து சுவே செய்யும். அடே காவலா மகாராஜா யாரு ஊரு பேர் சொல்லுங்க. தெரியுங்க முதலாவது படியில் பெயரோ திக்குப்பாளர்கள் 8 பாலர்கள். திசை என்பது 4, திக்கு என்பது 8. 8 திக்கு காவல் செய்யக்கூடிய 8 திக்குப்பாளர்கள். விளக்கம் செய்யக்கூடிய இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு என்று சொல்லக்கூடிய 8 திசைகளிலும் காவல் இருக்கக்கூடிய 8 பேர். 8 பேர் ஆமா இருக்கட்டங்க. இந்த தினத்துல அது மட்டுமா பட்டலகம்
வருகின்ற பொழுது நான் வருகின்ற போது கையிலே என் கையில இருக்கக்கூடிய கத்தி கத்தி கட்டாரி காடாரி காட்டேரி காட்டேரி கண்ணாடி கண்ணாடி என்று சொல்லக்கூடிய ஆமா வயல்களை எங்கு வந்திருக்கிறோம். ஆமா அது மட்டும் இல்லாமல் ஏன் தட்டன் நாகசாமி முதல் வாசப்படியில் காவல் செய்ய வேண்டும். காவல் செய்ய வேண்டும். ஆமா நாம் காவல் செய்வோம். யார் வர பார்க்கலாம். யார் வர பார்க்கலாம். இங்கே வீரபத்ர பாட்டிட நாம யாத்தாலே வந்து விட்டோம். கேவலம் யார் வருகிறார்கள் பார்த்து வாருங்கள். கேவலம் படிப்பாயே அட இந்திரே அட இந்திரே அக்னி அவன் இருக்கு வருகிறார் ஐயோ அட அண்டாமா இது வேளா நீ சாணி எட்டுவாரோ பந்தமாய் காவல் காட்டிருப்பது பந்தவன் கேளா அது வகை தரலா நீரே படிப்பாயே அவன் கூட கொடுத்துரு எட்டு பேரும் 8 பேர் 8 திசை காவல் செய்கிறோம். முடிந்தால் எல்லாம் மீறி போடா பாருங்க. கேவலம் மூலப்படைகளே கேவலம் உண்டாயான கேள அது பூங்குன்றாரே காவல் செய்பவரை மெத்த கண்டிலும் பேசுகிறார். உலகில் 8 பேரும் புறங்கொடு தோடிடாமல் காவிரியை வந்திருவரை தன் சாமர்த்தியத்தை நீங்கள் அறியலாமே. மூலம் அதிகட்ட கேடர்களே உங்களை கேளாமல் உள்ளே செல்லக்கூடாதா? அப்படி சென்றால் என்ன செய்து விடுவீர்கள்? நீங்கள் 8 பேரும் ஒரு மட்டம் எதிர்த்து நில்லுங்கள். என் முழு சாமர்த்தியத்தையும் அறியலாம். காட்டுகிறேன் பார்க்கலாம். எட்டுக்கு பலகர் மூலப்படைகளே யுத்தபானங்கள் எல்லாம் என் கைகளில் நான் ஏந்தி உங்கள் விதை இருந்து வந்து மரியாதையாக ஓடிவிடலாம். ஒரு மட்ட வானதி சட்டம் பேசுறாயா? தம்பி
உங்களுக்கு உங்களுக்கு நடுக்கும்படியான ஆணைகளை கோடி சரங்கள் என்பது விட்டாலும் ஆமா எரிவாளி தூக்காய்வாளி ஆண்டல் வாலி காலையேறி எரிவாளி தூக்காய்வாளி ஆண்டல் வாலி புகைவாளி என்று சொல்லக்கூடிய ஆணைகளை விட்டு முடிந்தால் பூதப்படங்களே இவரிடம் அநேகரும் சண்டை செய்யக்கூடாது. ஆகையால் தந்தை சொல்லை சிறமேற்கொண்டு தாயார் தந்த சத்தியம் கரத்தில் தாங்கி ஆட்ட தோமார் பிடி மூலம் தூளுவார் மேலும் தோமார் பிடி மூலம் தூளுவார் மேலும் விட்டு இரண்டாவது வாயில் பாடியில் காவு பிரியக்கூடிய தேவன்
தம்பி, உலகத்துல ஆடு மாடு சண்டை போட்டு பாத்திருப்பா, மனுஷால் சண்டை போட்டு பாத்திருப்பா. ஆனா ஒரு வீட்டுல மாமியாக்கு மருமகளும் சண்டை வந்திருக்கா, மாமியா பொண்ணு சண்டை வரும். ஆனா காய்கறி பதார்த்தங்கள் பத்தியா, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அவரைக்காய், இது மாதிரி காய்கறி பதார்த்தக்குள்ள சண்டை வந்துக்குதா? என்ன சொல்லுது? தக்காளி என்ன சொல்லுது? நான் தான் சிவப்பாக்குறேன், நான் தான் பெருசு இருந்து. முரங்கண்ணா சொல்லுது, நான் தான் உயரமாக்குறேன், நான் தான் பெருசு இருந்து. பூசினா சொல்லுது, நான் தான் குண்டாகிறேன், நான் தான் குண்டாகிறேன், நான் தான் குண்டாகிறேன், நான் தான் பெருசு இருந்து. இதே மாதிரி காய்கறி பதார்த்தம் ஃபுல்லா ஒரு செட்டியார் வீட்டு கடையில சட்டை போட்டு அந்த நேரத்துல காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு பை எடுத்துன்னு போறேன். நேரம் பை எடுத்துன்னு போறேன். பை எடுத்து போனவனே செட்டியாரு என்ன இன்னைக்கு கடை காலியா இருக்குது, நான் பதார்த்தம் வாங்கலாம் பார்த்தா யாருமே ஒரு காய்கறி கூட காணோம். அவன் என்ன சொன்னாரு, எப்பா இந்த வயல் தான் காய்கறி அந்த பதத்தை மூலம் சண்டை போட்டு போச்சு, நீ போய் பாரு, நீ அங்க இருந்தா கூட்டுவா, இல்லன்னா ஏமாந்து போனாங்க. நேரா போய் பார்த்தா ஒரு பெருத்த மைதானத்துல எல்லா காய்கறி பதம் சண்டை போட்டு நேரா போன உடனே எதுக்கு நீங்க சண்டை போறீங்க, ஏன் சண்டை போறீங்க, என்ன காரணம் கேட்டா, நாங்க 32 பேர்ல உலகத்துல யாரு பெரிய பதார்த்தம் சிறந்த பதார்த்தம் சொல்லிட்டுனா உங்க வீட்டுக்கு நாங்க எல்லாரும் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க 32 பேருக்கு ஒரு போட்டி ஒண்ணு வச்சா, இங்க இருந்து 32 பேரும் யாரா திருப்பதி போய் பகவான் பார்த்து யாரு முத படிக்கிறீங்களோ அவங்க உலகத்துல பெரிய பதம் சொன்னேன். தக்காளி என்ன பண்ணு யாரா ஊத்திட்டே போச்சு, போன உடனே தக்காளி நெசி போச்சு, முரங்கா முடிச்சு குண்டு வெட்டி போச்சு. ஆனா வெங்காயம் பத்திய வெங்காயம் ஒவ்வொருத்தர உரிச்சு யாரா திருப்பதி பகவான் பார்த்து படிச்சுச்சான். பகவான் என்ன பண்றாரு, வெங்காயத்தை எடுத்து குறுபாட்டுல வெட்டாரு. வெட்டி பார்த்தா உள்ள ஒரு பக்கம் சங்கு இருக்குது, ஒரு பக்கம் சக்கரை இருக்கு. உங்க கூட வீட்டுல வெங்காயத்தை வெட்டி போனா சங்கு சக்கரை இருக்கா, ஒரு கையில சங்காக சக்கரை எடுத்து கடவுள் சண்டைன்னு சொல்லுவான். ஏய் கடவுள் எங்கடாங்கறா, வெங்காயத்துல இருக்கிறான் போ. மகாராஜா வணக்கம் மகாராஜா. 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலிக்காலம், 96 புராணங்கள் இவரை கட்டுணர்ந்த மகான்கள் வீட்டில் கூடிய தீவிக சபை முன்பாக வந்தேன். என்னுடைய விளக்கம் மகாராஜா யாரு ஊரு பேரு பெருத்த சபையை சொன்னாரு. சத்தியலோகத்தை தவத்தோடு வரிவலம் செய்து வரக்கூடிய சதிமுகம் படைத்த பிரம்மதேவன் என்று நிமிர்ந்து கொண்டேன். தவிர நான் அன்னவாக நாம் அன்னவாரத்தில் மீது ஏறி உலகம் போது இந்த ஈரோடு 17 லோகத்திலும் நம்மை கண்டு விடுவிடுகளை நடைபெற்ற வேண்டும். அதுவும் தவிர என் காதிலே இருக்கக்கூடிய கவச குண்டலமோ என் காலிலே இருக்கக்கூடிய தந்தை வெண்டையமோ எப்படி ஜலதலம் பல்லா சொல்லிடுங்க. நாம வந்து வெகு நேரம் ஆக்கிவிட்டோம். எனது மகன் ஏகத்திற்கு ஏதோ ஒரு சின்ன திருப்பொழி.
முதல் வாய்ப்படி காவல் காத்து ஆமா சுற்றுப்பாளையில் அதம் செய்து விட்டார். ஆமா ஆமாங்க நாம் இரண்டாவது காய்ப்படியில் ஆமா காவல் புரிய வேண்டும். போகலாமா? முதல் வாசல் வந்துட்டான், அடுத்த பேர் ரெண்டாவது வாசல் வருவான். வந்தானா தெரியுமா? யார் சார் சொல்லுங்க? இரண்டாவது வாயில்படி வந்து விட்டோம். யார் வருகிறார் என்று பார்க்கலாம். தேடி வந்தோம். விட்டால் நான் முக நானே வேணும். தீரனாவும் சமத்தை வேண்டியதே வேணும். அதே சூழலில் திக்குப்பாடுகளை அதம் செய்து விட்டாய். உன்னால் வல்லமை உண்டானால் நீ எதிரே விட பார்க்கலாம். வாடாவென்று சண்டைக்கு வந்துட்டால் உன்னை போல் கோடான கோடி உன்னாலாய் வந்துட்டார். ஈடாகுவாயோ சும்மாயா கீழாய் கட்டு போற நான் தான் வல்லமை உண்டானால் இந்த எதிரே வாட பார்க்கலாம். அதே காலத்துல நான் வீரனை போல் ஒருமட்டாக காலையும் கையையும் ஆட்டுகின்றார். உன்னை போல் கோடான கோடி பேர் வந்தாலும் என்னை ஜெயிக்க முடியாதடா. உனக்கு சமத்திருந்தால் அதே சூரனே அந்த நடுங்கும் பலத்துண்டு ஒதுங்கிடவே. அந்த நடுங்கும் பலத்துண்டு ஒதுங்கிடவே. தனக்கு உண்மை போல அடையாள வந்தாலும் வேதில் விடப்பட மாட்டேன். வந்து தானே அழைத்து அதே சூழ அட சுத்த வீரனை போல எத்தனை
என்னால ஜெயிக்க முடியாது. ஆமா திறமை இருந்தாலும் அதே பிராமண பாயல ஆட்டப்பட்ட பாயல எந்த கிட்ட பரமாயம் பட்ட பாயல எந்த கிட்ட பரமாயம் சித்தவனவே பயப்படுகின்றாய். சட்டம் பேசுகின்றாய். மரியாதை ஓடி உன்னை போல அநேக பேர்கள் அதே சூழல் என்ன வந்து அத பெய்யும் பூதத்தை விட்டு நீயோ பதங்கினாலோ திருடனை போல ஓடிவார். எல்லையில் உன் சாமர்த்தியத்தை காண எதிர்பார்த்திருந்தேன். அல்லல் செய்தான் உன்னை அரைக்கலாம் என்று ஓடுகிறேன். நல்லது திறமை காட்டு ஆட்ட காண கண்டித்து
கண்டிப்பாக